புதுக்கோட்டை டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சிறுநீரக மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் சலீம் தலைமை தாங்கி இந்த முகாமில் சிறப்பு விருந்தினர்களாக சிறுநீரக மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் ராஜராஜன், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் அகமத் மர்சிப், குடல் மற்றும் இரைப்பை கல்லீரல் சிறப்பு மருத்துவர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுநீரக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை மற்றும் சிறப்பு சிகிச்சை அளித்தனர். இந்த விழிப்புணர்வு முகாமில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை சிறப்பு மருத்துவர் கோகுல் பிரசாத், இருக்கை மருத்துவர் முகமது சல்மான், செவிலியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மருத்துவமனை சார்பாக ஸ்கேன், பல்வேறு இரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டது. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்த்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் ஊட்ட உணவு முறை அட்டவணை மற்றும் விழிப்புணர்வு கையேடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. முகாமின் இறுதியில் நிர்வாக மேலாளர் ஜோசப் நன்றி தெரிவித்தார். அந்த சிறுநீரக அமைப்பானது மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி நடத்தப்படுகிறது. அதனை முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு இந்த கேம்ப் நடத்துகிறோம். இந்த வருஷத்துடைய தீம் வந்து ஆரம்பத்திலே கண்டறிவோம், சிறுநீரை பாதுகாப்போம். ஆரம்பத்திலே வந்துட்டால் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். அதை முன்னிட்டு வருமுன் காப்போம், வருவது தடுப்போம் என்கிற முறையில் தான் நம்ம கேம்ப் நடத்துகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 13% வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 100 பேரில் 10 பேர் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக கிராமப்புறத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. கிராமப்புறங்களில் 1 லட்சம் பேர், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் சிறுநீரக கோளாறுனால ஃபெயிலியர் ஆகி இறந்து போகிறாங்க, இறந்துறாங்க. அதனால் வந்து சிறுநீரகம் வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பு வந்து இருக்கிறதுனால அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்ற நிகழ்வுக்காக நான் பேசக்கூடிய 2 நிமிடங்கள் என்னவென்றால், சார் சொன்ன மாதிரி 13% இருந்தது போன வருடம், இந்த வருஷம் 14%. ஸோ ஒரு வருஷத்தில் 1% ஏறி இருக்கு அப்படின்னா எத்தனை நோயாளிகள் ஆரம்ப நிலையை விட்டுட்டு கடைசி நிமிடங்களில் கடைசி கணங்களில் வந்து நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிட்னியுடைய செயலிழப்பு, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற தீராத, அதாவது தீர்க்கக்கூடிய வியாதிகள் தீராத நிலைக்கு போகிறப்போ வரக்கூடிய வியாதி அந்த சிகேடி என்று சொல்லக்கூடிய எண்ட் ஸ்டேஜ் ஃபெயிலியர். நம்ம அன்றாடம் அருந்தக்கூடிய உணவுகள் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ரொம்ப பிரியமாக பூமியை ஒட்டி விளையக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக விரும்புகிற மக்கள் இருப்பாங்க. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அந்த மாதிரி சில காய்கறிகள், சில தாவரைகள், அது மாதிரி கீரை வகைகள், நிறைய கீரை வகைகள் சாப்பிட்றவங்க, அது மாதிரி பெப்சி, கோக் போன்ற குளிர்பானங்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க, ஆக்சிலேட் போன்ற கற்கள் நிறைய வரும். அதனால அதே மாதிரி அதிகமாக வேர்வை சிந்தக்கூடியவங்க, நிறைய உழைப்பாளிகள் இருக்காங்களா, அவங்க தண்ணி நிறைய குடிக்காதனால யூரிக் அமில கற்கள் நிறையா வரும். ஸோ கற்களுடைய விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஒன்று. சிறுநீரகம் சரியாக போகலை, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடாக போகலைன்னா நிச்சயமாக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது சம்பந்தமான ஆலோசனை பெறணும். அதே மாதிரி சிறுநீரக கற்களை பொறுத்தவரை வலி சும்மா சாதாரண வந்துட்டு போயிடுச்சு நினைச்சிடாம அதை அந்த மருத்துவர் அணுகி ஸ்கேன் போன்ற விஷயங்களை பண்ணி அதை சிகிச்சை பண்ணணும். இந்த 2 விஷயத்தை கூறி நான் சிறுநீரக செயல்பாடு சம்பந்தமாக ராஜராஜன் டாக்டர் நிறைய பேசுவாங்க. அவர்களுக்கு நன்றி. நமக்கு கடவுள் வந்து ரொம்ப அதிகமான ரிசர்வோட படைச்சிருக்காரு 2 கிட்னியையும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 பங்கு ரிசர்வ் இருக்கு. நமக்கு வேலை செய்யக்கூடாதோட சேர்ந்து ஒரு 5-6 டைம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்காரு. அதனாலதான் ஒரு சிறுநீரகம் பழுதடைந்தால் கூட அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. 2 சிறுநீரகம் பாதிக்கும் போதுதான் கிட்னி ஃபெயிலியர்ங்கிற இது வருது. இந்த கிட்னி ஃபெயிலியர்ங்கிறது என்ன அப்படின்னா, கிட்னி வந்து செயலிழந்து போயிடுது, சரியா வேலை செய்யாமல் போய் அதோட வேலைகளை செய்யாமல் போகிறது கிட்னி ஃபெயிலியர். ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, குடும்பத்தில் யாருக்காச்சும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்க, இவங்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நபர்கள். இவர்கள்லாம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதை தான் நம்ம உணர்த்துறதுக்கு தான் இந்த உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.